முன்பதாக சார் நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். பொங்கலை பத்தி மிக அருமையா சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற சில முக்கியமான ஒரு இடஒதுக்கீடை பத்தி அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கான ஒரு பங்கு அப்படிங்கிறது மக்கள் நமக்கான உரிமை. இந்த தமிழ்நாட்டில் வாழ்றோம்னா நமக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய மனதுல பதிஞ்சிருக்கு. அது ஃபார்வர்டு காஸ்டா இருந்தாலும் சரி, அது ஒரு ஷெட்யூல் காஸ்டா இருந்தாலும் சரி. ஆனா இதுல சில விஷயங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் சார். இப்ப முற்படுத்த கம்யூனிட்டி, அதாவது ஃபார்வர்டு காஸ்ட், அதுல இடபிள்யூஎஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஆல்ரெடியே ஃபார்வர்டு காஸ்ட்ல இருக்கிறவங்க எக்கனாமிக்லி நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க இன்னும் எக்கனாமிக்லி இன்னும் மேல வரல அப்படிங்கிறது கவர்மெண்ட் உடைய ரிப்போர்ட்டா இருக்கு. இதை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்கிற அந்த விஷயத்தை பற்றி பலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு 4 பேர் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்கனாலும் கூட பலவீனமானவனுக்கு கூடுதல் கவனம் செலுத்துறது பெற்றோருடைய அக்கறை. இது இயல்பா இருக்கிற விஷயம் நம்ம குடும்பத்துல. அதுபோல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே இந்த வரவு நிலையில ஜனாதிபதிகளால ஆதிக்க சக்திகளால பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை ஒரு கேள்விக்குறியாக வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களை கொஞ்சம் அவங்களை பாதுகாக்கணும் என்பது இந்த சிந்தனையில தான் இந்த இடஒதுக்கீடை முன்மொழிஞ்சாங்க. அப்போ ஆங்கிலேயர் அரசு எல்லா மாநிலங்களுக்கும் தகவல் சொல்லி அந்தந்த மாநிலங்களில் உள்ள டெப்ரஸரான அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிக சமூக நிலையில வீழ்த்தப்பட்ட இவர்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு எங்களுக்கு அனுப்பிவிங்க, அவர்களை நம்ம ஆதரிச்சு பாதுகாக்கணுங்கிற மாதிரியான நிலையில தான் இதை கொண்டு வந்தாங்க. 1930களுக்கு முன்னால இதெல்லாம் திட்டமிட்டு 20னுடைய இறுதியில பேசி 30னுடைய தொடக்கங்கள்ல இந்த இது சட்டமாக மாறுகிறது. இது ஒரு நிலை. இதுல உண்மையாக பாதிக்கப்பட்டவருடைய அந்த பட்டியலோடு அந்த நிலைக்கு ஆளாகாத சிலரையும் அந்த பட்டியல் கூட அடங்குற நிலையும் வந்துவிட்டது. விரும்பியோ விரும்பாமல் நடந்து விட்டது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா நரிக்குறவர்களை பிசி பட்டியலில் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வீடே கிடையாது, அது தவறான ஒரு நிலைகள். அதே போல தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமூகத்தை ஏசி பட்டியலில் வச்சாங்க. இது ஒரு சான்றுக்காக சொல்றேன். தவறுகள் நடப்பது எப்படி நடக்குது, வைக்கப்படாத இடத்துல வைக்கிற ஒரு நிலைகள் நல்லதை சொல்றேன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதுகின்ற பொழுது இந்த இடஒதுக்கீடு தொடர்பான சிக்கல் எழுந்தது. அப்ப அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு என்பது அதாவது வீழ்ந்த மக்களை தூக்கி நிமிர வைக்கணும், கடைசி வரை தூக்கி விடுற நிலையிலே விட்டுறக்கூடாது. அது அதுல சுகம் கண்டு அல்லது அது ஒரு அடக்குமுறையினுடைய அடையாளமாக மாறிவிடக்கூடாது என்பது போல ஒரு சிந்தனையில அவர் அதை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தார். ஏன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருங்க பேர்ல கடைசி வரைக்கும் இதே அடையாளத்தோடு அடிமையாக்கிடுவாங்க என்கிற ஒரு விபத்தை அவர் தொலைநோக்கு வரையில் கண்டுபிடிச்சார். அதனால வேற வழியே இல்லாமல் இது வருகின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல தொடரக்கூடாதுன்னு ஒரு இதை வச்சார். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது உதவி என்பதாக இருந்தாலும் கூட அதுவே அவர்களை படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறிவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தார். உளவியல் சிக்கல் வந்துடும். ஆனா அம்பேத்கருடைய எண்ணத்துக்கு மாறாக இன்றைக்கு ஒவ்வொரு 10 ஆண்டும் அதை நீட்டித்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடஒதுக்கீடை தொடர செய்கிறார்கள். அப்ப இது தொடர் செய்ததோடு மட்டுமில்லாமல் இந்த இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்கள் போல அவர்களோட பொது புத்தியில இந்த பார்வை உருவாக்குறாங்க. இது முதல் தொடக்கம். 2வது, உங்களுக்கு தெரியும், மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் விபி சிங்கினுடைய அந்த ஆளுமையில அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கிற நிலையை உருவாக்குனாங்க. அப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடும் பரிந்துரைக்கப்பட்டது. இது 2வது காலகட்டம். ஆனாலும் கூட இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு தான் ஏதோ தகுதியாளர்கள் கொடுப்பது போல அந்த பொது புத்தியில இருந்தது, மாறாமலே தொடர்ந்தது. இடஒதுக்கீடு பெறுகின்ற பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணங்களிலும் அது மறையல. இப்ப நம்மளும் தான் இடஒதுக்கீடு வாங்குறவன், அவர்களும் ஏற்கனவே வாங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப இப்ப நம்மளும் தகுதியில்லாதவர்களா, ஏன் அவங்கள மட்டும் நம்ம தகுதியில்லாம நினைக்கிறோம் என்கிற சிந்தனை அவங்களுக்கு வரல. இப்ப எல்லாருமே வாங்குறாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டேன், இன்னைக்கு அதையும் தாண்டி
இன்னைக்கு முற்படுத்தப்பட்டோர் முன்னோரிய சமூகம் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கும் கூட இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்கு. இதுதான் அபத்தம். அது வந்து சரியான நிலைப்பாடு. அதுதான் அதாவது எந்த வகையில ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அது சமூக அடிப்படையில் தான் அது சிந்திக்க வேண்டியது. பொருளாதார அடிப்படையில் சிந்தித்தோம் என்றால் அங்க எப்படி விபத்து வரும்னா, இன்னைக்கு 7,000 நாளை கோடீஸ்வரன் ஆகலாம். அப்போ உன்னுடைய இடஒதுக்கீடு என்பது உன் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாம போகுது. ஏன்னா கோடீஸ்வரன் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக வருகிறது. அப்ப இதை அளவுக்குள்ள செய்ய முடியாது. பொருளாதார அளவுகளை நம்ம வந்து நிரந்தரமாக ஆக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப சமூக அடிப்படையில தான் கணக்கிட முடியும். அப்போ ஒரு சமூகத்துல பெரும்பான்மையார் என்ன நிலையில் இருக்காங்கிறத வச்சுதான் முடிவு பண்ண முடியும், சிறுபான்மை வச்சு முடிவு பண்ண முடியாது. இப்போ உதாரணமாக முற்படுத்தப்பட்டோருக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. அதுல ஏறத்தாழ 80 விழுக்காட்டினர் மிக நல்ல நிலையில இருக்காங்க. 20 விழுக்காட்டினர் மட்டும்தான் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த 20% பெருசா நினைச்சுக்கிட்டு நீ இடஒதுக்கீடு கொடுக்குற ரைட்டா. ஆனா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்ல 20% தான் படித்து வேலைவாய்ப்பு பெற்று நல்லா இருக்கிறாங்க. மீது 80% இன்னும் தொழிலாளர் நிலையில தான் இருக்கிறாங்க, ஏழைகளா இருக்காங்க. அப்ப அவங்களை இப்ப அந்த 20 பேரை நினைச்சு நீ பொறாமப்படுற. 80 வாழ்நிலை இன்னும் மோசமா இருக்கு. அதே போல இடைநிலை சமூகங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு வகையான சூழல் இருக்கு. பொருளாதார தாழ்நிலையிலும் இருக்கிறது, சமூக ஒடுக்குமுறைகளும் இருக்கிறது, எல்லாம் கலந்து இருக்கிறது. எனவே இங்க வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த அந்த உரிமை வழங்கப்படுகிறது. இது சலுகை அல்ல. இடஒதுக்கீடு என்பது உரிமை. அவர்களை வந்து யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ரெமெடி, ஒரு இழப்பீடு மாதிரி கொடுக்கக்கூடிய நிலை தான் அது. இதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா நிலைமை எப்படி மாறிடுச்சு, இன்னைக்கு எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அது தப்பு இல்லை. நீ ஜாதிவாரி கணக்கெடு எடுத்து ஜாதி மக்களுடைய எண்ணிக்கையோட கொடுத்தேன்னா அது பிரச்சனை இல்லை. மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுத்தா இங்க சிக்கலே வராது. ஆனா அந்த நிலைப்பாடும் தடுமாறாங்க. ஏன்னா 3% உள்ளவங்க 10% இடஒதுக்கீடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க விட மாட்டாங்க ரைட்டா. இன்னொரு பக்கத்துல 15 விழுக்காடு இருக்கிறவங்க 4% 5% கூட பெற முடியாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதி வாரி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. சட்டநாதன் அறிக்கை கூட வந்து சட்டநாதனுடைய அறிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. அதை கலைஞர் பீரியட்ல கொண்டு வர வச்சு அதை வந்து அப்படியே காணாமல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, அங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு போறான் பிற மாநிலத்தவர்களா கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு தனியா கொடுக்கணும். மற்ற மாநிலங்கள் அப்படிதான் இருக்கு. தெலுங்கு பேசுற மக்கள் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான். ஆக கர்நாடகா இருந்தாலும் ஆந்திராவா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு, அந்த மாநில மொழி பேசுற மக்களுக்கு 85 விழுக்காடு 90 விழுக்காடு கொடுத்துட்டு மீதம் உள்ள 10 அல்லது 15 தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதைத்தான் சட்டநாதன் குழு அறிக்கையா கொடுத்தது. கலைஞர் அதை பார்த்தோன்னே அவர் விலவெடுத்து விட்டார். ஏன்னா அவருக்கே அது பாதகமா, அவர் சமூகத்துக்கே பாதக மாதிரி மாறி. தமிழ் சமூகம் இல்ல, அவர் ஒரு தெலுங்கு அடிப்படையாக கொண்ட சமூகம். சின்ன மேடம் என்று அழைக்கப்பட்டு பின்னால் இசைவேளாளர் என்று மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த இந்த இசைவேளாளர் என்ற சமூகத்தவே அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழர் குடிகளுக்குள் கொண்டு வராமல் அதை தனியாக பிரித்ததுனால சட்டநாதன் குழு அறிக்கையே கிடப்பில் போடப்பட்டது. இதுதான் நடந்தது. இன்றைக்கு இடஒதுக்கீடு பெறுகின்ற எல்லா மக்களும் அவர்களுடைய சமூகங்களுக்கு இடையில போட்டிகளுக்கு தகுதியானவங்க தான் வர்றாங்க, தகுதியில்லாம வர்றது கிடையாது. இப்ப பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு 15% நீ கொடுக்குறீங்கன்னா அந்த 15% பட்டியலினத்தில் உள்ள தேர்ந்த நபர்கள் தான் உள்ள வராங்க. சும்மா யாரும் வந்து சாதாரணமா வர முடியாது. அதே போல இப்ப அருந்ததியருக்கு ஒரு 3% கொடுத்தாங்கன்னா அந்த அருந்ததியிலே ரொம்ப தெளிவானவர் அந்த 3% அங்க வந்து அவன் வேலை வாய்ப்பு பெறுறான் அல்லது கல்வி வாய்ப்பு பெறுகிறான். படித்து பண்பா அதுல வந்து தகுதி உடையவர்கள் வராங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பெரிய தகுதி உடையவங்க, அவங்க சாதாரண அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா 1.5% முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. இப்ப மார்க் வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குல்ல. ஷெட்யூல் காஸ்டா இருந்தா இவ்வளவு மார்க் இருக்கணும். இப்ப பிசி ஒரு ஜெனரல் கேட்டகரி ஃபார்வர்ட் காஸ்டா இருந்தா இவ்வளவு மார்க் தான் இருக்கணும். அதே போல ஏஜ் லிமிட்டும் கூட ரிலாக்ஸேஷன் கூட இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இது எல்லாமே நீ மாறிடுச்சு. இது எல்லாமே மாறிடுச்சு. மாணவர்களுக்கு இலவசம் கொடுக்குறதா இருந்தா சகலருக்கு சைக்கிள் உண்டு, செருப்பு உண்டு, உதவி கல்வி உதவித்தொகை உண்டு, சகலமும் உண்டு. அதே போல இந்த வயது வேறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் இல்லை.
பெரிய வேறுபாடு இல்ல. பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்ல. ஓபிசிக்கும் எல்லாமே சமநிலை ஆயிடுச்சு, சமநிலை ஆக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த வேறுபட்ட நிலை இன்றைக்கு மெல்ல மெல்ல குறைந்து இன்னைக்கு சமநிலை ஆக்கப்பட்டு விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு 5 வயது வந்து ஒரு வேறுபாடு இருந்தது என்று சொன்னால் அந்த 5 வயது வேறுபாடு இல்லாமல் கூட பண்ணக்கூடிய துறைகள் உண்டு. இப்ப அந்த பொது சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பொது புத்தியில வந்து பட்டியல் பிரிவு பதிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல பதிந்தது இன்னைக்கு வரைக்கும் அதை விட்டு வெளியே போகாம தடுமாறுது. இது ஒரு நிலை. எனவே இன்னைக்குள்ள சூழ்நிலையில பட்டியல் பிரிவுல ஒண்ணு யாரும் குறைஞ்சாலும் கிடையாது. அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவுல பொது போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு தகுதி விடாம இருக்காங்க. இப்ப ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான விஷயம் வந்து தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் எங்களுக்கு பட்டியல் பிரிவே வேண்டாம், எங்களுக்கு பட்டியலை விட்டு வெளியே எங்களை போட்டுருங்க, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா ட்ரெண்டிங் பண்றது, ட்விட்டர்லயும் அதிகமான ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா இது வந்து ஒரு அரசியல் நகர்வுக்காக நடக்குதா இல்ல மக்கள் வந்து இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? ஏன்னா பொதுவா இருக்கிற மக்கள், பொதுவா இருக்கிற மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, ஏன்னா அதிகமான சலுகைகள் வந்து இப்ப சொன்ன மாதிரி இன்னும் அவங்க மைண்ட் மாறல, அதிகமான சலுகை வந்து பட்டியல் பிரிவுல தான் இருக்கு, ஏன் அதை விட்டுட்டு இவங்க வெளியே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் தான் இன்னும் பொது சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க வந்து எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே மக்கள் தான் சொல்றாங்களா இல்ல மக்கள் எழுச்சி கிளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? ஓரளவுக்கு வலைதளங்களை பாக்குறப்ப ஒரு 60% வரைக்கும் கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பட் இது அரசியல் நகர்வா இருக்கா இல்ல மக்களுடைய உண்மை மக்கள் வந்து மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது இன்னைக்கு அந்த சமூகம் தன்னை ஒரு வேளாண் சமூகமாகத்தான் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதும் பார்க்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வேளாண் சமூகம் என்றாலும் கூட சாதாரணமானதல்ல. பறந்துபட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வடபகுதியை தவிர மற்ற அத்தனை பகுதியும், மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, மத்திய பகுதி, தெற்கு பகுதி என்று முழுமையாக நிறைவு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகம், முக்கியமானது. அது மட்டும் இல்லாம வேளாண்மை தவிர வேற எந்த தொழிலுக்குள்ளும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாத சமுதாயம், அது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய ஆன்மீக பண்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அளவுக்கு கோயிலோடு மிகப்பெரிய தொடர்புடையது. ஏனென்றால் இவர்களுடைய உழைப்பினுடைய வருவாய் தான் கோயிலினுடைய வழிபாட்டுக்கே பயன்படுகிறது. காரணத்தினால கோயிலுக்கும் இவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. மரியாதை பெறுவதிலிருந்து அத்தனையிலும் முக்கியமானது. வேற எந்த சமூகத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த இது இருக்குன்னா அந்த உழைப்பினுடைய பலன் அந்த கோயிலுக்கு வழிபாட்டு பயன்படுறதுனால, சரியா? அந்த அளவுக்கு பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் தொழிலிலும் அத்தனை சகல விதங்களிலும் ஒரு தரமான ஒரு சமுதாயமாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தை, வேளாண் சமுதாயத்தை ஒரு பட்டியலுக்குள் அடைத்து அவர்களை வந்து கீழாக தள்ளுகின்ற பொழுது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது இன்றைக்கல்ல, 1924களிலேயே சீனிவாசன் பிள்ளை என்பவர் வந்து ஆம்பூர்ல மாநாடு நடத்துகின்ற பொழுது எங்களை, எங்கள் சமூகத்தை பட்டியல் பிரிவில் சேர்க்காதீர்கள் என்று அரசுக்கு கடிதம் கொடுத்த, மனு கொடுத்த, கோரிக்கை கொடுத்த வரலாறு இருக்கிறது. அதே போல திருச்சியில பிற்படுத்தப்பட்டவருடைய சார்பாக இதே சமூகத்தை சார்ந்த பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவையெல்லாம் என்ன காட்டுகிறது என்று கேட்டால் அந்த சமூகம் உள்ளபடியே பட்டியலுக்குள்ள சேர்க்கப்பட வேண்டிய சமூகம் அல்ல. மக்கள் வந்து தன்னுடைய வரலாறு தெரிஞ்சதுனால, வரலாறு தெரிஞ்சு அவங்க வாழ்வியல்லையே அவங்க கிழமைய போனீங்கன்னா அந்த சமூகத்துக்குள்ள போனீங்கன்னா அவங்களை தங்களை வந்து பட்டப்பெயர்களால் அழைத்துக் கொள்வது சர்வசாதாரணம் பார்க்கலாம். ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பமார்கள்பாங்க, பொது சமூகமே அவருடைய குடும்பமார்கள்னு சொல்லுவோம், குடும்பமார்கள்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் பக்கம் போனா பண்ணாடியார்னு சொல்லுவாங்க, பட்டக்காரர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய தலைமை பேர் உடையவர்களை. அதே போல திருச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா மூப்பன்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா. அதே போல தஞ்சாவூர் பகுதி பார்த்தீங்கன்னா வயக்காரர்கள் சொல்லுவாங்க. அதே போல தூத்துக்குடி பக்கம் போனா வாதிரியார்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு வகையான பட்டங்களால், அதுவும் மேன்மையான காரணப்பெயர்களால் குடும்பம் கண்டு தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்த காலத்துல அவங்களுக்கு குடும்பர்கள் பேர். எல்லா சமூகம் தான் குடும்பம் வாழ்றாங்க. ஆனா இவர்களுக்கு மட்டும் என் குடும்பர்கள் பேர். இந்த குடும்பர்களுடைய மறுவி சொல்லுதான் வடமொழியில குருமி என்று அழைக்கப்படுகிறது. வடநாட்டில் மிகப்பெரிய வல்லமை உடைய சமூகமாக திகழ்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் குருமி என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல கூட அவரை தென் குடும்பர் என்று அழைக்கப்படுகிறார். தென் குடும்பர் என்று. அப்ப வடநாட்டில் உள்ள குடும்பர்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே ராஜராஜ சோழன் தென் குடும்பராக பார்க்கிறார். இப்படித்தான் நம்ம அதனுடைய இதை பார்க்கிறோம். எனவே இப்படி எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்த ஒரு சமூகம் பட்டியலாக தள்ளப்பட்ட பொழுது அதனுடைய உண்மையை யார் உணர்கிறார்கள்? படித்து வெளியேறி
பொதுமக்களோடு கலந்து பணி செய்த வாழ்ந்த ஒரு நிலையில் இருப்பவர் தான் உணர முடியும். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தாயோ என்னுடைய தகப்பனாரோ என்னுடைய சகோதரர்களோ வயல்ல வேலை செய்து தன்னிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இதனுடைய அழுத்தம் தெரியாது. அவர்கள் உழைக்கிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள், உண்கிறார்கள், பிறருக்கு உதவுகிறார்கள். அந்த வாழ்க்கை நூற்றுக்கணக்கில் ஆண்டுகளாக அது வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. அவர்களை யாரும் அழுத்தவும் முடியாது, அவர்களை சார்ந்தவர்கள் என்று பட்டியலான சொல்லவும் முடியாது. அப்ப அவர்களுக்கு அதனுடைய இது தெரியாது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் படித்து ஒரு பணி வாய்ப்பு பெற்று பொது ஜனங்களோடு கலந்து வாழ்கின்ற சூழல் அல்லது பணி செய்கின்ற சூழல் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட பட்டியல் என்கிற பெயரில் வரக்கூடிய அழுத்தத்தை அவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்தவர்கள் தான் வெளியே சொல்ல முடியும். அப்ப ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கலாம், அதுல 2 பேர் படிச்சவன் இருந்தா அந்த 2 பேர் படிச்சவன் சொன்னதை அந்த 8 பேரும் கேட்பாங்க. அப்ப இவர்களுடைய உணர்வு தான் பொதுத்தளத்திலே பழகி தெரிந்த உணர்வாக இருக்கும். அப்ப படிச்ச பிள்ளை சொன்னா உண்மையா தட்டுன்னு 8 பேர் நம்புவாங்க. இதுதான் ஒரு சமூகத்துடைய அடிப்படை. சரியா? புறநானூறு சொல்கிறது, மூத்தோன் வருகை என்னாது. ஒரு குடும்பத்துல மூத்தவன் வான்னு சொல்லாம அதுல படித்து அறிவுடையவன் எவன் இருக்கான் அவனைத்தான் வான்னு சொல்லும். ஒரு அரசு கூட அதைத்தான் நம்பும் அப்படிங்கிறது தான் சொல்றான். அதனால சொல்றான், கீழ்ப்பால் ஒருவன் கட்டின் மேற்பால் ஒருவன் அவன் கீழ்ப்படுமேங்கிறான். அந்த கீழ்ப்பால் மேலுங்கிறது அந்த அடுக்கு மன்னன், அந்த உழைப்பு இந்த வரிசையில சொல்றான். சாதாரண ஒரு உழைப்பாளி படிச்சான்னா, ஒரு விவசாயினுடைய பிள்ளை படிச்சான்னா மன்னன் கூட அவனுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நிலைமை வரும்னு பொன்னாண்டு பாடுகிறது. அப்ப இதுதான் எல்லாரும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, படித்து பணியில் இருந்து இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றவர்கள் தான் இந்த உணர்வை பெற்று இந்த பட்டியல் என்பதை எங்களுக்கு பொருந்தாலும் பேச முடியும். அப்படி பேசக்கூடிய அந்த பேச்சில மீத உள்ள படிக்காத இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய உறவுகள், அந்த மக்கள், பொதுமக்கள் ஏற்புடைமையாகத்தான் வருவார்கள். என் பிள்ளைய சொன்னா சரியா இருக்கும், அவங்க படிச்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னா சரியா இருக்கும் என்று உடன்பாட்டுக்கு வருவாங்க. யாரும் மறக்க மாட்டாங்க. எங்களுக்கு என்னப்பா தெரியும், நாங்க இருந்து எப்பயும் போல உழைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்ப சளி என்று சொல்வதெல்லாம் இவர்களை அதே நிலையிலிருந்து இழவிடாதவாறு, மீள விடாதவாறு தடுப்பதற்கான ஒரு உத்தியாக செய்யப்படுகின்ற அரசியல் இருக்கு, உளவியல் சிக்கலான அரசியல் இருக்கு. அப்ப இதை என்று விவரம் தெரிந்தவர்கள், கல்வியாளர்கள், படித்து வெளியே வந்தவர்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்று இது தவறான ஒரு உள்நோக்கம் உடைய ஒரு பகுப்பு, எனவே இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இடஒதுக்கீடு என்பது உரிமை, அது எங்களுக்கும் அடைவதற்கான தார்மீக உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த பட்டியல் பிரிவு என்பது எங்களுக்கு பொருந்தாது. இது இன்னும் சொல்ல போனால் தேவேந்திரனுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த புதிய வர்ணாசிரம கோட்பாடாக இருக்கக்கூடிய எஸ்சி என்று சொல்வதே தூக்கி எறியணுங்கிறான். எஸ்சியிலிருந்து நாங்கள் வெளியே போறோம்னு சொல்றது மட்டும் கிட்ட இல்லை, அதே வேண்டாம். எஸ்சிங்கிற பேரு கான்செப்டே இருக்கக்கூடாது. அது என்ன அவனுக்கு காரணம்னு சொல்றேன். அவனை பட்டியல் பிரிவுல வைக்கிற எல்லாரும் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு பிரிவு எல்லாருமே இடஒதுக்கீடு பிரிவு தானே. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர், முற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10 பங்கு இருக்கு. அது 3 பேர் மக்கள் தொகை கொண்டவருக்கு 3 பங்கு கொடுத்துரு, 2 மக்கள் தொகை கொண்டவனுக்கு 2 கொடு, 1 மக்கள் தொகை கொண்டவனுக்கு 1 கொடு. அது அந்த 10 சரிசமா பிரிச்சு கொடு. அவன் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இங்க எங்க பிரச்சனை வந்தது? நீ 3 பேர்ல இருக்க வேண்டாம், ஒருத்தன் கொடுத்து 2 பேர் பட்டினி போடுற. ஒரே ஒரு பங்கு கொடுக்க வேண்டியவருக்கு 3 பங்கு கொடுத்து அவனை செழிக்க வைக்கிற. அப்ப இந்த முரண்பாடு தான் இங்க சிக்கலாகமா இருக்கு. இப்ப இந்த பட்டியலை விட்டு எங்களை வெளியே கொண்டு வாங்க, இது வேண்டாம், பட் ஆனா இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுங்க. இடஒதுக்கீடு அது உரிமை. ஓகே, எல்லாரும் கொடுப்பது உங்களுக்கு கொடு. எங்க வைக்கணும்னு சொல்றாங்க, இதை விட்டு வெளியே இல்ல. அதுதான் நான் எஸ்சியை தூக்கி உடையன்னு தான் சொல்றேன். சிஸ்டமே வேணாங்க. அந்த எஸ்சிங்கிற சிஸ்டமே வேணாம்ங்கிறது அறிவார்ந்தோடைய சிந்தனை. ரைட்டா? இப்போதைக்கு எங்களை சட்டப்படி வைக்கணும்னா எங்க எஸ்சியிலிருந்து எடுத்து எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வைக்கணும் வை, அல்லது ஓபிசி மத்திய அரசை பொறுத்தளவில், ஒன்றிய அரசை பொறுத்தளவில் அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் வரும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களை பட்டியல் வைக்காதுங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இது இன்னும் சொல்ல போனா நீங்க சிலர் நினைக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தா, அதெல்லாம் கிடையாது. அந்த சமூகத்துல யார் விழிப்புணர்வு பெற்றவர்கள், படித்தவர்கள், எல்லா அறிவாளிகளோ, அந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களோ, தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களோ அவர்களுடைய கருத்தை தான் பொதுமக்களுடைய கருத்தாக கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டம் நடக்கின்ற பொழுது காந்தியினுடைய கருத்தை மக்களுடைய கருத்தா இருந்ததா? அப்ப காந்தியை போன்றவர்கள், திலகரை போன்றவர்கள், வரதியார் போன்றவர்கள் இவர்களுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய கருத்து தான் பொதுமக்களுடைய கருத்தாக வெள்ளக்காரங்களா பார்க்க போய்விட்டது. வெள்ளக்காரன் கருத்து வெளிப்படுத்தினா ஒரு ஊர்ல 1,00,000 பேர் இருக்கான், 1000 பேர் போராடிட்டு இருக்கான். அப்ப அந்த 1000 பேர் 1,00,000 பேருடைய பிரதிநிதியாக தான் வெள்ளக்காரன் பார்க்க முடிஞ்சது. அது போலதான் இது.
நம்முடைய அரசியல் தலைவர்கள், இந்த சமூக தலைவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அவர்கள் நோக்கத்தில் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, எத்தனையோ விதமான ஒரு நிலையில பண்றாங்க. அப்ப இவையெல்லாம் மக்களினுடைய எண்ணங்களுக்கான செயல்பாடுகள், மக்களுடைய பிரதிபலிப்பு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மக்களுக்கான தலைவர்கள் அந்த மக்களுக்கான கோரிக்கையை அவர்கள் வந்து தங்களுடைய அனுபவ அறிவுல அதை முன்னெடுத்து போறாங்க. அது தப்பே இல்லை. அதே போல வலைதளங்கள்ல வந்து பாக்குறப்ப நிறைய வந்து தன்னை ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ட்வீட் பண்றாங்க, நிறைய சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஒரு விதமா? ஏன்னா தமிழகத்துல வந்து எல்லா சமூகமே ஒரு கட்டத்துல வந்து ஆண்டிருக்காங்க, ஆளாத சமூகமே கிடையாது. தமிழர்கள் வந்து ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டிருக்காங்க. இவங்க மட்டும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி வலைதளங்களை வந்து ட்ரெண்ட் பண்றது வந்து இது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீங்க முட்டாள்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும். நான் முட்டாள் இல்லைன்னு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. இது இயற்கை. சரியா? அப்ப முட்டாள்னு சொல்லும் பொழுது கோவம் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணும்போது நான் முட்டாள் இல்லைன்னு சொல்லுவீங்க. இதுதான் இயற்கை. அப்ப ஒருத்தனை நீ தாழ்ந்தவன்னு சொல்லும் பொழுது அவன் தன்னை நினைச்சு நான் தாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அவன் சில வரலாறு கொண்டு வரான். ரைட்டா? ஒரு சில சமூகத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. இப்ப ஆடு மாடு வைக்கிறதே ஒரு அடையாளமா இருக்கிற ஒரு சமூகம். இன்னும் சில சமூகம் வந்து திருடுவது என்பது இறைவன் கொடுத்த ஒரு வாழ்வியல் அறமாக, வாழ்வியல் இயல்பாக பார்க்கப்படுது. அது அவங்க வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம காலங்காலமா இருந்த ஒரு விஷயமா பார்த்தாங்க. அது போல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு காலங்காலமான ஒரு தொழில். அப்ப அதனாலதான் சிறப்புக்கும் செய்தொழில் இருக்குங்க, சிறப்புவா செய்தொழில் இருக்குங்க. அப்ப என்னதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுதான் பிறகுனால எல்லா உயிரும் ஒண்ணுதான். அப்ப அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் சிறப்பும் சிறப்பின்மையும் என்பதாக வள்ளுவன் பாடுறார். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த சமூகம் என்பது ஒரு உழைப்பால உயர்ந்த சமூகமாக இருக்கிறது, நிலவுடைமை சமூகமாக இருந்திருக்கிறது. அந்த நிலவுடைமை சமூகம் எப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்ற கேள்வி எழுகின்ற பொழுதுதான் விடை தேடுகின்ற முயற்சியில ஒரு விடை என்ன வருது? ஒன்று, பள்ளி இலக்கியங்கள் இவளை பற்றி நூற்றுக்கணக்கில் ஏன் எழுதுனாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப பள்ளி இலக்கியங்கள் எத்தனையோ சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது நானும் விவசாயி தான் எத்தனையோ சமுதாயம் வந்து தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது இந்த ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் எதற்காக வந்தது என்ற கேள்வி எழுகின்ற பொழுதுதான் இது வீரியமான ஆண்ட சமுதாயமாக இருந்திருக்கிறது. மூவேந்தர்கள் வீழ்ந்தவுடன் இவர்களை தொடர்ச்சியாக வீழ்த்துவதற்கு செய்யப்பட்ட ஒரு செயல்பாடுதான் இந்த பள்ளி இலக்கியங்கள் எழுதியது. அப்ப இந்த பள்ளி இலக்கிய ஒரு சமுதாயத்திற்கு நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் எழுதுறாங்கன்னா அப்ப உள்ளவங்க ஒன்று இருக்கிறது. எழுதினவங்க பூரா இவங்க எழுதலை, அதான் முக்கியமான, தங்களை பற்றி தாங்க எழுதலை. ரைட்டா? வெளியிலிருந்து வந்து தெலுங்கர்கள் எழுத முடியாது, ஆந்திரால இருந்து வந்த நாயக்கர்கள் எழுத முடியாது. ரைட்டா? அப்ப எழுதினது யாரு? அப்ப நாயக்கர்களுக்கு ஆதரவாக இருந்த இங்கே உள்ள இடைநிலைச்சாரிகள் தங்களை உயர்த்திக் கொள்வதற்கு, தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் எதிரியாக கருதக்கூடிய இந்த மூவேந்தர் மரபினரை ஒடுக்குவதற்கு நினைக்கிறாங்க, உதவுறாங்க. அந்த ஒடுக்கு முயற்சியில ஒன்றுதான் இந்த பள்ளி நூல்கள் எழுதுவது. இப்படிப்பட்ட வரலாற்று நிலை மட்டுமல்ல, இது ஒரு நிலை, இது ஒரு பார்வை. அப்ப காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். வீரியமான சமுதாயம் ஒடுக்குமுறை காலாகும். அப்பாவி சமுதாயத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அடித்தால் எதிர்த்து கேட்க ஆள் இல்லாத சமுதாயத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அடிச்சா ஒரு அடிக்கு 2 அடி திருப்பி அடிக்கிறானா அவனைத்தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான். அப்படித்தான் இந்த சமுதாயத்தை என்ன செய்யறாங்க, எல்லாரும் உட்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பட்டியல் சமுதாயம் சொல்றோம். இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு நூற்றுக்கணக்கான 400 கோயில்களுக்கு மேலான கோயில்கள்ல மரியாதை எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு அது இல்லையா? கண்டிப்பா இங்க. ஏன்னா இதுக்கு முன்பதாக கூட நானும் சமூக வலைதளங்கள்ல பாக்குறப்ப எனக்கு முன்னா இல்ல வரலாறு இரண்டு இல்ல, நீங்க வந்து கோவையில உள்ள பட்டீஸ்வரர் கோயில போய் பாருங்க, காஞ்சி காமாட்சி கோயில பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாருங்க, தெப்பத் திருவிழா பாருங்க, திருச்செந்தூர் முருகன் கோயில பாருங்க, பழனி முருகன் கோயில பாருங்க, அது வந்து மாரியம்மன் கோயில பாருங்க, எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கான மரியாதை, முதல் மரியாதை ஆண்டாள் கோயில கூட இருக்கு, எல்லா இடத்துலயுமே. அப்ப இது எப்படி நீ வந்துருக்க முடியும்? ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எப்படி வர முடியும்? அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏன் மக்களுக்கு போய் சேரல? இல்ல, மக்கள் இயல்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அது விஷயமா போய் சேரணும்னு அவசியம் இல்ல. இப்ப உதாரணமாக சிறுத்தூர் ஆண்டார் கோயில்ல அவர்களுக்கு முதல் முறையா தேர்வாடை எங்கு பார்த்தாலும் இவர்தான் தேர்வாடம் தொட்டு இருக்கிறாங்க. அதே தெப்பத் திருவிழாவில் இவங்க அனுப்பானடியிலிருந்து வரக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் வந்து தேர்வடத்தை தொட்டு கும்பிட்டு அந்த வெள்ள வீசினா பாருங்க, மற்றவர்கள் தொட்டு இழுக்கிறாங்க, ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு வராங்க. அப்ப இவை எல்லாம் இது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த சமுதாயம் இன்றைக்கு பட்டியல் பிரிவுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதாக உணர்த்துகிறது. அவ்வளவுதான்.
இது ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அவங்க வெளியே வரணும்னு மரியாதை வாழ்ந்தது நிமித்தமாக தன்னுடைய வரலாறு தெரிஞ்சதுனால வந்து அவங்க மெயினா பட்டியலை விட்டு வெளியே வரணும்னு சொல்றாங்களா? அது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாறை மறந்து விட்டதோ புதிய வரலாறு படைக்க முடியாது. அப்ப தன்னுடைய சமூக வரலாறை தேடி அடையாளம் கண்டுகொண்ட நிலையில் எதிர்கால வரலாறை எப்படி படைக்கணும்னு அந்த சமுதாயம் அறிந்து கொள்ளும். இதுதான் உலக வரலாறு. அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் தன்னுடைய நிலையை சரியாக புரிந்து கொண்டதனால் பொது சமூகம் தங்களை எப்படி நடத்துகிறது, வைத்துக் கொண்டிருக்கிறது, பார்க்கிறது என்கின்ற அந்த நிலையை தெரிந்து கொண்ட காரணத்தினாலும் இது பொருத்தமற்றது என்று அதிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு உச்சம் தொற்றிருக்கிறது. நிச்சயமாக அதில் அவர்கள் வெல்வதிலிருந்து எந்த மாற்றத்தும் இல்லை. வன்னியர்களும் கூட வந்து தனக்கு 20% இடம் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு சரியான நிலைப்பாடா? நிச்சயமாக என்னை பொறுத்தளவு தான் இது ஒரு சரியான நிலைப்பாடு தான் சொல்வேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இடஒதுக்கீடு என்பது அவரவருடைய பாதிப்புக்கு ஏற்றவாறு, சமூகத்தினுடைய மக்களுக்கு ஏற்றவாறு வழங்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அவங்க வந்து இந்த சமுதாயம் முழுமையாக போராடி ஒரு 21 பேர் உயிர் பலி கொடுக்க நேர்ந்தது. அப்படி கொடுத்து வென்றெடுத்த அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு பிரிவை பிற சமூகங்களை எல்லாம் உள்ளே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அந்த முழு பலனும் கிடைக்கூடாமல் செய்து விட்டார் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் செய்தது மட்டுமல்லாமல் தமிழ் அல்லாத பிற மொழி பேசக்கூடிய சமூகங்களையும் அந்த இதுக்குள்ள சேர்த்துட்டாங்க. இந்த பிரிவு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிரிவுகளிலும் தமிழ் சமூகம் மட்டுமில்லை, சத்யநாதனுடைய அந்த அறிக்கையை கூட கீழே போட்டதுக்கு காரணமே இதுதான் காரணம். அதை கையில் எடுக்க முடியாத அளவுக்கு. எனவே அப்படி பாதிக்கப்பட்டதை உணர்ந்ததனால்தான் திட்டமிட்டு நம்ம வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்முடைய போராட்டத்திற்கு நம்முடைய உயிர் பலிக்கும் உரிய பலன் கிடைக்கலன்னு சொல்லி அந்த சமூகமும் அந்த தலைமைகளும் கருதுகின்றன. அதனால அது முன்மொழிகிறாங்க. அதுக்கு தீர்வு என்ன? ஒட்டுமொத்தமாக நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பிடு, எங்களுடைய மக்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு உரிமை கொடுத்தா போதும் என்கிற நிலைப்பாடு தெளிவா சொல்றாங்க. அது தவறு இல்லை. ஏன்னா இங்க வந்து 3% இருக்கிற வந்து 10% அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, 15% உள்ளவங்க 4% அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுலயும் குறிப்பாக தமிழ் சமூகம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. அரசியல் அதிகாரத்தையும் தமிழ் சமூகம் முழுமையாக பெற முடியல. அதுக்கு குறுக்க நிற்பது பூராமே மற்ற இதை நிற்கிறாங்க. அப்ப இதை உணர்கிற காரணத்தினாலதான் அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது தவறு இல்லை. எனவே இன்றைக்கு ஒரு தீர்வு காணணும்னா, எனவே இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் தொகையை சமூக அடிப்படையிலே எடுத்தாச்சுன்னா ரொம்ப எளிதாக இதை அணுக முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆதார் அட்டை என்கிறத ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து எந்த வகையிலும் இன்னொரு இதை காட்டாது, ஒரு நபருக்கு ஒன்றுதான் என்பது போல இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் வளர்ச்சியில கணக்கெடுப்பு எடுப்பது ரொம்ப தெளிவாக கணக்கெடுக்க முடியும். அதை நேர்மையான உள்ளத்தோடு இந்த சமூகத்தை வந்து கணக்கெடுத்தாச்சுன்னா இடஒதுக்கீடு பரிந்துரைப்பது என்பது ரொம்ப எளிதாக இருக்கும். அதுதான் தீர்வாக இருக்க முடியும். அதை நோக்கி தான் அவர் நகர்றாங்க. எனவே அந்த வகையில் அது எல்லாருக்குமான ஒரு தீர்வாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், இடஒதுக்கீடு, இதுக்கு தீர்வுனா ஜாதி வாரியாக கணக்கெடுத்து அந்தந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிறத வந்து ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த காணொலியை புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படினால நாங்கள் போற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.